அடே என்னடா சாமி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கில்மா படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்னடா இது, என்ன அசிங்கடா இது, கிரிஞ்சி லவ் சீன்ஸ், மொக்கையான ஃபைட் சீன்ஸ், லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் பண்றதுக்காகவே எடுக்கப்பட்ட அந்த கண்ணப்ப படத்தோட ஃபுல் மூவி ரோஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்டா போறீங்க? பின் குறிப்பு என்ன அப்படின்னா, அந்த படத்துல வர எந்த கடவுளையும் நான் வந்து அவமதிக்கவில்லை, ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட் தான். செம்ம சீனுக்குது இன்னைக்கு. என்ன பாருங்க, சிரிச்சிட்டு போங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து டாம் விஜய். லைக் பண்ணிட்டு பாருங்க, ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்டர்டெயின்மென்ட் வந்து காத்துட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா வாங்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஜடாமுடி போட்ட ஒரு பூசாரி அம்மா வந்து அப்படியே டக்குனு வந்து பயமுறுத்துது. பயந்துட்டியா? ஏமா யாருமா இது அப்படின்ற மாதிரி பார்த்தா கங்கா படத்துல ஒரு சூர்யா மாதிரி வந்து கத்திக்கிட்டே இருக்குது. என்னதானா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஏதோ தொத்து நோய் பரவி தொத்து நோய்னே இருக்கட்டும், ஒவ்வொருத்தரா வந்து இறந்துகிட்டே இருக்காங்களாம். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? இந்த இறப்ப தடுக்கணும் அப்படின்னா அந்த காளிக்கு வந்து ஒரு பலி கொடுக்கணும், பலி கொடுத்தாதான் நம்ம அடுத்தடுத்து யாரும் சாக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜடாமுடி அம்மா சொல்லுது. ஏமா ஏய் ஃபர்ஸ்ட் உன்ன பலி கொடுக்கணும். இது சரியாவா? நான் ரொம்ப கெட்டவனா இருந்தேன், இப்பதான் நல்லவனா மாறி இருக்கேன். தொத்து நோயால இறந்துருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சு காப்பாத்ததை விட்டுட்டு இந்த மாதிரி பலி கொடுக்குறீங்களே, உனக்கு அறிவு இருக்கா? முட்டாத்தனமா இல்ல? இந்த மாதிரி வந்து எவனுமே அங்க வந்து கேட்கல. எதையாச்சும் சொல்லியா? இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிரீரம். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கீழே நம்ம ரம்மி நாயகன் வந்து அந்த ஜடாமுடி பூசாரி கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. ஏமா போன வாரம் தான் ஒரு பையனை பலி கொடுத்த, அதுக்குள்ள இன்னொன்னா அப்படின்னு வந்து கேக்குறாப்ல. மறுபடியும் ஒருத்தர் பலி கொடுக்கணுமா? அப்போ என்ன வார வாரம் ஒருத்தர் பலி கொடுத்துட்டே இருக்குது இந்த ஜடாமுடியே? டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இந்த கூட்டத்துல இருக்கிறதே ஒரு 50 பேர் தான்டா. 50 பேரை ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வாரமா பலி கொடுத்தா இந்த பூசாரி அம்மாவை பலி கொடுத்து எல்லாரும் சாகடிச்சிரும் போல. எதுக்கு அந்த தொத்து நோய் எல்லாம்? கொஞ்சமாச்சும் சிந்திங்கடா டேய், அறிவு கிட்டவனே. இன்னும் நம்ம ரம்மி நாயகன் வந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்க. அந்த ஜடாமுடி அம்மன் வந்து ஏன்டா அம்மன் கொடுத்த உயிர் அம்மனுக்கே நீங்க திருப்பி தர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஏமா அம்மன் உயிர் கொடுத்தா அம்மனுக்கே திருப்பி உயிரை கொடுத்துடணுமா? நல்லா பேசுற, கை கொடு. என்னடா லாஜிக் இது? தெருப்பு பிஞ்சிரும். இப்படி சொல்றிய, நீ உயிரை கொடு, அதுக்கு எதுக்கு அப்பாவி மகளோட உயிரை எடுக்கிற? இப்ப எல்லாரும் வந்து பலி கொடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உடனே இந்த அம்மா ஜண்டா அப்படின்னு சொல்லி அந்த எலுமிச்சை பழத்தை அப்படி கையில மேஜிக் பண்ணி தூக்கி இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நான் தூக்கி போடுவேன், யார் மேல போய் விழுதோ அவங்க தான் பலி கொடுக்கப்படுற ஆள் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு கீழே இருக்கிற எல்லாரும் அப்படி பதறி போய் கிடக்குறாங்க. யார் மேல விழ போவோம், ஐயோ நம்ம மேல விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி பதறி போய் இருந்தா இந்த அம்மா தூக்கி அந்த கூட்டத்தை தாண்டி எங்க தூக்கி காட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்குது. உனக்கு இவ்வளவு வேகம் தேவையா? ஏமா ஏய் இங்க தானே இருக்காங்க ஆட்கள், அங்க எங்க போடுற அப்படின்ற மாதிரி பார்த்தா பிசினஸ் டாக்டிஸா? அந்த காட்டுக்குள்ள ஏதோ 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ஏதோ பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பசங்கள்ல ஒரு பையன் மேல போய் அந்த எலுமிச்சை பழம் போய் விழுந்துருது. எப்படிடா டேய், இது ஒரு வேலைன்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த பையன் இருப்பான் அப்படின்ற மாதிரி உனக்கு எப்படிமா தெரியும் ஜடாமுடி பூசாரி? ஒருவேளை அங்க யாருமே இல்லனா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப அந்த எலுமிச்சை பழம் விழுந்த பையனை தான் வந்து பலி கொடுக்க போறாங்க. இப்ப நம்ம குட்டி ஹீரோ வந்து அந்த பலியை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிடுகிடு அப்படியே மேல ஓடுறான். டேய் உன்னையும் பலி கொடுத்துற போறாங்கடா. ஓடி போறதுக்குள்ள அந்த பையனை வந்து வெட்டி பலி கொடுத்துறாங்க. இப்ப உடனே நம்ம குட்டி குஞ்சா வந்து ஒரு கல்லை எடுத்து அப்படியே வீசி அந்த காளி மேலேயே வந்து அடிச்சுட்டு இந்த மாதிரி சாமியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, இது வந்து வெறும் கல்லுதான். டேய் என்னடா சாமி படம் சொல்லிட்டு சாமிக்கு எதிராவே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது படத்தோட ஆர்ட் பீஸே வந்து கிளைமேக்ஸ் தான் வந்து இருக்கு. நீங்க பார்க்க போறீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இனிமேதானே தமாஷே இருக்கு. இப்ப சரத்குமார் வந்து அந்த தின்ன அதாவது அந்த குட்டி ஹீரோ கிட்ட போயிட்டு மனுஷங்களோட நீ வந்து பகை வச்சுக்கலாம், ஆனா சாமி கூட என்னைக்குமே பகை வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி இருக்க? இப்படிதாங்க நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம பொது அறிவோட வந்து பேசிட்டு இருப்போம். நம்ம அப்பாவோ நம்ம தாத்தாவோ வந்து இந்த மாதிரி பேசி பேசியே நம்மள வந்து அப்படி மூட நம்பிக்கையில வந்து மூழ்க வச்சிருவாங்க. முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். போயா பூமர், சாமி கிடையாது ஒண்ணும் கிடையாது, சாமி மட்டும் நேர்ல இருந்துச்சுன்னா நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல எடுத்து அப்படியே எடுத்து வீச அது வானத்தை தாண்டி பூமியை தாண்டி இந்த யூனிவர்ஸை தாண்டி டக்குன்னு ஒரு இடத்துக்கு போது டக்குன்னு ஒரு ஆள் வந்து அப்படியே அது வந்து கேட்ச் பிடிச்சிடறாரு. அது சீத்தா பாருங்களே. அதுன்னு பார்த்தா நம்ம அக்ஷயகுமார், அவர்தான் வந்து சிவன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. பக்கத்துல வந்து பார்வதி வந்து காஜல் அகர்வால். இந்த சிவன் தான் வந்து சிசிடிவி கேமரா மாதிரி அந்த சின்ன பையன் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் எப்படி வளர போறான், என்னெல்லாம் பண்ண போறான் அப்படின்றது வந்து பார்வதியும் சிவனும் உட்காந்துக்கிட்டு அவனே கவனிக்க போறாங்க இந்த படம் ஃபுல்லாவே. அதான் இந்த படத்தோட கதையாவே இருக்கும். என்னடி கதை இது? இப்போ சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட என்ட்ரி தெலுங்கு சினிமால எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ என்னடா சொல்ற? இப்ப ஊருக்குள்ள ஒரு குழந்தைய ஒரு அம்மா வந்து கீழே எடுத்து வந்து வைக்க ஒரு கழுகு வந்து குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு வர்த்தா மாமா டுருன்னு சொல்லி கிளம்பிடுது. இப்போ நம்ம ரம்மி நாயகன் வந்து அதை அடிக்கணும்னு சொல்லி ஒரு கம்பு எடுத்து அடிக்க, ஏயோ
அந்த கம்பு எடுத்து அந்த கழுகு அடிச்சா ஒருவேளை அந்த கழுகுக்கு விழாம அந்த குழந்தை மேல விழுந்தா என்ன பண்ணுவேன்? தரித்திரம் பிடிச்சவன். ஒருவேளை அந்த கழுகு மேல விழுந்தாலும் அந்த குழந்தைய கீழே போட்டாலும் அந்த குழந்தை ஏதாச்சும் ஆயிடும்ல. இப்ப என்னதானா பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்தா தின்னா அப்படின்னு சொல்லி நம்ம சரத்குமார் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தூரத்துல எங்கேயோ ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்ம தின்னா அதாவது ஹீரோவோட காதுக்கு வந்து கேட்டுருச்சான். என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போன் கால் இந்த வாக்கி டாக்கி எதுவுமே தேவை கிடையாது. பூமியோட அந்த பக்கம் எங்கேயோ தென் துருவத்துல வட துருவத்துல எங்கேயோ நீங்க இருந்தாலும் இங்க இருந்து பேசினா கூட அவங்க காதுக்கு வந்து கேட்டுருமா. அப்படிதான் படம்லாம் இருக்கும். நமக்குன்னு புதுசு புதுசா கிளம்பி வரானுங்களே. இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த கழுகை வந்து பாத்துறாப்ல அப்படியே ஒரு குதிரை மேல ஏறி அந்த கழுகை வந்து அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டே போய் அந்த குதிரை மேலேயே ஏறி நின்னுக்கிட்டு அந்த குதிரை மேல இருந்து அப்படியே தாவியே வந்து அந்த கழுகுக்கு வந்து குறி வச்சுட்டு அந்த கழுகை வந்து அடிச்சிடறாப்ல. எப்படி பாத்துக்கங்க, கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா எங்கேயோ தூரமா போற கழுகை வந்து இவர் வந்து அடிச்சாரா, அடிச்ச உடனே என்ன பண்ணும் அந்த குழந்தைய அந்த கழுகு வந்து விட்டுரும். விட்ட உடனே கீழே தானே விழும். இவர் தாவி போய் பிடிச்சிடறாரு. எப்படிங்க நீங்க எங்கேயோ இருந்து தானே அடிச்சீங்க, எப்படி நீங்க அந்த கழுகு கீழே வந்தீங்க? ஒருவேளை நின்னுக்கிட்டு தலைக்கு மேல பறக்கிற கழுகு அடிச்சா கூட அப்படியே அந்த குழந்தை வந்து கீழே வரும், அப்படியே நம்ம கேட்ச் பிடிச்சிக்கலாம். இவர் எங்கேயோ குதிரை மேல இருந்துகிட்டு எங்கேயோ தூரமா இருக்கிற கழுகு அடிச்சுட்டு கீழே வந்து தரையோட தரையா அப்படியே வந்து பிடிச்சிட்டாராம். You are totally wrong. சரி ரைட், லாஜிக்லாம் வந்து பார்க்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து இது என்னடா டேய் என் பையன் வந்து அந்த கழுகு அடிச்சு இந்த குழந்தைய பிடிச்சலாம் ஒரு கதையா? நான் ஒரு கதை சொல்றான் பாடுறான். அவன் சின்ன வயசுல என்ன தெரியுமா பண்ணா அப்படி சொல்லி ரம்மி நாயகன் வந்து அந்த தின்னாவோட கதையை வந்து சொல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் சின்ன வயசுலயே வந்து ஒரு புலிய வந்து ஒரு கம்பு எடுத்து அப்படியே புலியோட கழுத்துலயே குத்தி புலி மாதிரி உருமொண்ட வந்தான் என் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இப்ப அந்த ஹீரோ தின்னாவே வந்து எத்தனை டைம் தான் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் சொல்றாரு உன்ன மாதிரி வீரர்களோட கதையை வந்து குழந்தைங்க சொல்லி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. டேய் இதெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களா? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். குழந்தைங்கன்றனால ஏமாத்தி ஏதோ சொல்ல வேண்டியது. இவனை வந்து வீர தீர சூரன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பில்டப் கொடுக்குறாங்களே. இவன் என்ன தெரியுமா பண்றான், காட்டுக்குள்ள வேட்டையாடுறான் அப்படின்னு சொல்லி போய் அங்க குளிக்கிற ஒரு பொண்ணை வந்து திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருக்கான். அடங்கொக்காலவனே விட்டா அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே பாஞ்சு போய் ஏதாச்சும் பண்ணிடுவான் போல இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. நல்லா ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு அந்த பொண்ணு குளிச்சு எழுந்து வந்துட்டு இந்த சாமி கும்பிட்டு இருக்குது. சாமி கும்பிட்டு இருக்க பொண்ணை போய் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டே போய் அப்படியே கட்டி பிடிச்சிடறாப்ல. யோ போய் சாமி கும்பிடுற பொண்ணு கிட்ட போய் சிலுமிசம் பண்ற இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஐ டு ஐ பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து மயக்க தெளிஞ்சு கத்தி எடுத்து கழுத்துல வச்சு யாரா நீ இப்படி வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்க என்னைய அப்படி சொல்லி மிரட்ட அவன் இன்னும் வெறி கொண்டு தான் பார்த்துட்டு இருக்கான் அந்த பொண்ணை. உன்னை தூக்குதா போமா இவன் பொண்ணே பார்த்திருக்க மாட்டான் போலயா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது. நக்கு செத்த பையல. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல இந்த பாகுபலி படத்துல பிரபாஸும் இந்த தமனாவும் வந்து அந்த கத்தி சண்டை போட்டு பாங்க தெரியுங்க. ஒன் மோர் ரிப்பீட்டேஷன். கத்தி சண்டைனா ரெண்டு பேரும் வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுப்பாங்க தெரியுங்களா? அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. இந்த படத்துல வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து வேட்டையாடுறேன் அப்படி சொல்லி காட்டுக்குள்ள போய் வேட்டையாடாம அந்த பொண்ணு வந்து குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்து முடிச்சிட்டு அந்த சிவனுக்கு வந்து அது அந்த பொண்ணு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கு. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமா அந்த பொண்ணு வந்து அந்த பழம்லாம் வச்சிருக்குல்ல அந்த பழத்தை திருடி போய் மரத்துக்கு பின்னாடி உட்காந்துட்டு தின்னுட்டு இருக்கான். அவன் ஒரு மென்டல் ஆயிட்டாங்க. ஒண்ணு திருட்டுத்தனமா பொண்ணுங்க குளிக்கிறத பார்க்க வேண்டியது, இல்லாட்டி திருட்டுத்தனமா ஏதாவது திருடி தின்ன வேண்டியது. நீ எப்பதான் ஏன் வேட்டையாடுவ? எனக்கு ஏதாவது வச்சு உம்மாட வாயில பூக்கும் போது இப்ப அந்த பொண்ணு வந்து இவனை வந்து பாத்துருது. என்ன டேய் இவ்வளவு வயசாகுது இப்படி திருடி தின்றே வெக்கமா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டு கத்தி எடுத்து அவன் வெட்ட போது இப்ப ரெண்டு பேரும் வந்து இந்த பாகுபலி படத்துல வர மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் சண்டை போடல, இந்த பொண்ணு தான் வந்து கத்திய வச்சு அவனை வெட்ட போயிட்டு இருக்கு. நல்ல வேளை கையில இருக்கிற வாழைப்பழத்தை வெட்டுனா அப்படி சொல்லி ஹீரோ வந்து நினைக்க வண்டியா கேட்பேன், அசிங்கமா கேட்பேன், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா கீழே இருக்கிற வாழைப்பழத்தை வெட்டிடுவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சண்டை போட ஆரம்பிக்குது. இந்த சண்டை போடுற கேப்லயே அந்த பொண்ணை பிடிச்சி டச் பண்ணி அப்படியே ரோலிங் பண்ணி தலைகீழ அந்த பொண்ணை சுத்த விட்டு ரசிச்சிட்டு இருக்கிறான். ஜீரால ஊர்ல ஜிலேபி மாதிரி இருக்க அந்த பொண்ணு எங்க? காஞ்சி போன காக்காப்பி மாதிரி இருக்க நீ எங்க? இப்ப ரெண்டு பேருக்கும் வந்து லவ் வந்துருச்சு. இப்போ ஒரு சாங். இந்த சாங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறான். போட்டு கட்டி பிடிக்கிறது, மரத்துக்கு காய வைக்கிறது, கீழே போட்டு கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கிறான். டேய் சாமி படம் தான்டா சொன்னீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க? இத வேற சிவன் மேல சிசிடிவி கேமரா மாதிரி பாத்துட்டு இருப்பாரு. அவர் என்ன நினைப்பாரு பாவம்? நான் அதுவும் அசிங்கமா கேட்க கூடாதுன்னு பாக்குறேன். ஏண்டா இவன் காட்டுக்குள்ள கூட்டு போய் இந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே எவனுமே இவனை கேட்க மாட்டானா? இவனை தடுக்க எவனுமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஜிம்பாடி. இவன் யாரு அப்படின்னா அந்த ஹீரோயினை கட்டிக்க இவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. அந்த ஹீரோயின் நெமிலி, அந்த பொண்ணு பேர் நெமிலி. நெமிலி சொல்லுது நான் வந்து தின்னாவை தான் லவ் பண்றேன், உன்னை எல்லாம் நான் லவ் பண்ணலடா தடியா அப்படின்ற மாதிரி மூஞ்சி முன்னாடியே சொல்லிடுது. அப்படி இருந்துமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப பின்னாடி ஒரு பூமர் பெருசு வந்து நம்ம ஜாதியில வந்து ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்ல யார் பலசாலியோ
அவனுக்கு தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கான். எங்கேந்திரா வரீங்க எப்பா? அட மழுமட்டி பூமர், அந்த பொண்ணுக்கு தான் அவனை வந்து பிடிக்கல. பின்ன எப்பறா அந்த 2 பேரும் சண்டை வச்சு அந்த சண்டையில ஜெயிக்கிறவன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி குடிப்பீங்க? ஏன்டா ஒரு டார்ச்சர் பண்றீங்க? ஒருவேளை அந்த ஜிம்பாடி ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அந்த பொண்ணோட நிலைமை என்னடா ஆகுறது? பிடிக்காமலே கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்ப சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. டேய் இதுக்கு பேர் சண்டையாடா அப்படின்ற மாதிரி வந்து மாறி மாறி 2 பேரும் வந்து தொட்டு விளையாடிட்டு இருக்காங்க. துட்டிச்சுட்டு அடிச்சோம்னா பல்லு உடைஞ்சு அடிச்சா வலிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிருப்பாரு போல இருக்கு. அதனால தொட்டும் தொடாம வந்து அப்படியே டச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஜிம்பாடியை வந்து கீழே தள்ளிட்டு இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மூஞ்சில வந்து குத்த சொன்னா ஏதோ டச் பண்ணி பவுடர் அடிக்கும் போது வந்து டச் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். நீ ஓவர் ஆக்டிங்றாங்க. அதாவது எடிட்டிங்ல ஸ்லோ மோஷன் பண்றதை விட நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து ஸ்லோ மோஷன்ல குத்திட்டா எடிட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிருக்காரு போல இருக்கு. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில நம்ம ஹீரோ ஜெயிக்க போற நேரத்துல வந்து சரத்குமார் வந்து தடுத்துறாப்ல. நீ எதுக்கே குறுக்க வந்த? நீ அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி அந்த தின்னா பாக்க இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்குடா இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து பகையால யாக்குற? எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுற? எதுக்கு இந்த மாதிரி போட்டி வச்சு மக்களை பிரிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து டயலாக் பேசிட்டு இருக்காரு. யோ இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயா போன? முன்னாடி வந்து சொல்லி தடுக்க வேண்டியதானே? யாரா நீ? என்ன லூசா? அதுவும் இந்த ஹீரோ வந்து ஜெயிக்க போற நேரத்துல வந்து தடுப்பாராம் இவரு. கொத்தா நீலாம் ஒரு ஆளு. ஒருவேளை ஜிம்பாடி ஜெயிச்சிருந்தா இவர் கம்மு இருந்திருப்பார் போல இருக்கே. இப்ப இந்த படத்தோட மெயின் பிளாட்டுக்கு வந்து வருவோம். வாயுலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவலிங்கம் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த வாயுலிங்கம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா வெட்ட வெளியில எட்டி பார்த்தா, அதாவது ஒரு மரத்து மேலயோ ஒரு மலை மேலயோ ஏறி பார்த்தா கூட தெரியற அளவுக்கு தான் அது அந்த வாயுலிங்கம் வந்து இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. எப்படி வெட்ட வெளியில இருக்கிற அந்த வாயுலிங்கத்தை. இப்போ இந்த வாயுலிங்கத்தை கடத்திட்டு போறதுக்காக ஒரு 50 பேர் கொண்ட ஒரு ரவுடி கேங் ஒண்ணு வருது. வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த வாயுலிங்கம் எங்க இருக்கு அப்படி வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. டேய் எங்கயாச்சும் மலை மேலயோ ஒரு மரத்து மேல எட்டி பார்த்தா கூட தெரிஞ்சிரும்டா. இத வேற வந்து அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? டேய் வந்துருடா, வாயில வண்ண வண்ணமா வந்துருடா. அவன வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனா கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லி அனுப்புறான். அந்த ரவுடி கேங் வந்து போயிடுறாங்க. போற வழியில ஒரு தண்ணி எடுத்துட்டு வர பொண்ணு கிட்ட போய் இந்த ரவுடி கேங்ல இருக்க ஒருத்த வந்து சிலிமிசம் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட அத்துமீற போக எங்கேயோ தூரத்துல இருக்கிற நம்ம ஹீரோவோட காது வந்து அப்படி கேட்டுருச்சான். ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கங்கனே, நான் நார்மல் பீப்பிள் கிடையாது. அங்க இருந்து இங்க வந்து எல்லாரும் வந்து அடிச்சு போட்டு அந்த ரவுடி இருக்கான அந்த ரவுடியை வந்து கொலை பண்ணிடுறான். டேய் இந்த வாயுலிங்கத்தை எடுக்கிறதுக்காக நான் வெறும் 50 பேர் தான் வந்தோம். ஆனா எங்க அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் கிட்ட வந்து படை வச்சிருக்கான். ஓ மை காட், அவன் வந்து இந்த வாயுலிங்கத்தை எடுப்பான்டா அப்படின்ற மாதிரி வந்து டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான். வாயுலிங்கத்தை எடுக்க போய் செத்து இருந்தா கூட பரவாயில்ல, கேவலம் ஒரு பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்து செத்துட்டு டைலாக் வேற. நாங்க 50 பேர் தான் வந்தோம். நாங்களே வாயுலிங்கத்தை வெட்டி தூக்கிட்டு போயிருந்தா நீங்க பொழைச்சிருப்பீங்க. அருமாத்தா ஒரு நிமிஷம் பேசினே. அவங்க அண்ணனை வந்து காமிக்கிறாங்க. அவன் என்னடானா ஒரு 50 பேர் அடிச்சு போட்டு அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். வில்ல இன்ட்ரோடக்ஷன். டேய் ஒரு கதை எடுத்துடா, இவன் குதி ஜெயிலுக்கு போறான். இப்போ இவனாச்சும் அந்த வாயுலிங்கத்தை எடுப்பானா அப்படின்ற மாதிரி பார்த்தா என் தம்பியை கொலை பண்ணவனா நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாயுலிங்கத்தை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சபதம் போட்டு 1,00,000 படைகளை கூட்டு வந்து இது வெறும் 5,000-10,000 பேர் இருப்பாங்க இந்த ட்ரைபல் பீப்புள். அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோ தின்னா வந்து அந்த வில்லனை வந்து கொலை பண்ணிடுறான். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிங்களா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. டேய் என்னடா அந்த வாயுலிங்கத்தை எடுக்கறன்னு சொல்லி நீ உங்களுக்குள்ளே ட்விஸ்ட் ஆகி கடைசில இவங்கிட்ட வந்து செத்துட்டீங்களடா. டேய் நீ எல்லாம் என்னடா இல்ல கடைசி வரைக்கும் அந்த வெட்ட வெளியில இருக்கிற வாயுலிங்கத்தை எடுக்கவே இல்லை பாத்தீங்களா? அந்த வாயுலிங்கத்தை எடுத்தா செத்தவங்களுக்கு கூட உயிர் கொடுக்கலாமா? டேய் உன் தம்பி தான் செத்துட்டான்ல, அந்த வாயுலிங்கத்தை போய் எடுத்துட்டு வந்தா உன் தம்பிக்கு உயிர் கொடுத்துருக்கலாம்ல. முட்டா பசங்களா இருக்காங்க அந்த வில்லன்ஸ் எல்லாம். இப்ப ஹீரோ தின்னாவும் அந்த ஹீரோயின் நெமிலியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சிவராத்திரி வருது. அந்த சிவராத்திரி அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணி விரதம் இருக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ தின்னா வந்து என்னடே பெருசா பூஜை பண்ணிட்டு இருக்கா, இந்த கல்லுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கியா, ஒரு வா சோறு போடுறே அப்படின்னு சொல்லி அந்த சிவனுக்கு வச்சிட்டு இருக்கிற அந்த கஞ்சியை எடுத்து குடிக்க போக நம்ம நெமிலி வந்து அதை தட்டி விட 2 பேருக்குள்ள மாறி மாறி சண்டை வருது. போய் ஒரு கல்லுக்காக என்ன கஞ்சி குடிக்க வில்லல்ல, அவ்வளவு பைத்தியமா உனக்கு அந்த கல்லு மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போய் வேட்டையாடி சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போயிடுறான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். இதெல்லாம் சிவனும் பார்வதி மேல இருந்து பார்த்துட்டு இருக்க. இப்ப பார்வதி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவன வந்து நீங்க எப்படி உங்களோட தீவிர பக்தன் ஆவான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க போக அவர் இப்ப சொல்றாரு இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பிரபாச வந்து தூது அனுப்புறாரு. இப்ப பிரபாசும் அந்த ஹீரோ வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ எங்க நிக்கிறியோ அதே ரோட்ல உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து தட்டி தடுமாறி அந்த சிவன் லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பாத்தியா
நீ சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் என் காது, என் கால பெருசா இருக்கா என் காது. என்னடா லாஜிக் இது? இது அவனா வந்து மனசார வந்து பூஜை பண்ணணும், அப்பதானே வந்து இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிக்க முடியும். இப்ப அதுக்கும் மேல ஹைலைட்டடா ஹீரோயின் வந்து காணாம போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லி காட்டுக்குள்ள ஃபுல்லா அந்த தின்னா வந்து தேட, அந்த டைம்ல பெரிய பாம்பு சிலந்தி எல்லாம் வருது, அது கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப ஓடி வந்து பிரபாஸ் கிட்ட வந்து கேக்குறான். பிரபாஸ் சொல்றாரு, இப்போ மனசார நீ வந்து சிவையா அப்படின்ற மாதிரி சொன்னா உன் பொண்டாடி வந்து கிடைப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இவனா வந்து சிவாயா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறான். அந்த டைம்ல காட்டுக்குள்ள இருந்து ஒரு யானை வந்து அவன் பொண்டாட்டியை வந்து தூக்கிட்டு வந்து போடுது. இப்ப சிவனாலதான் என் பொண்டாடி வந்து கிடைச்சிட்டா, அப்ப உண்மையிலே சிவன் இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சு இவன் சிவன் பக்தனா வந்து ஆயிடுறான். ஏங்க என்னங்க இது லாஜிக்கு? அவனா வந்து சிவன் பக்தனா ஆயிருக்கணும். நீங்க என்னடானா பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணிட்டு சிவன் பக்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது லாஜிக்கலாவே இல்லையே. இப்போ அந்த தின்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து சாமியெல்லாம் கிடையாது, வெறுங்கல்லு தான், எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பலி கொடுக்குறீங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொது அறிவோட பேசினானா. இப்போ நம்மால வந்து என்ன பண்றா அப்படின்னா, அந்த சிவலிங்கத்துக்கு அந்த வாயுலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்றன்ற பேர்ல வாயில தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஊத்துறது, சிவனுக்கு வந்து வெயில் படும் அப்படின்னு சொல்லி இந்த வாயுலிங்கத்தை வந்து அப்படி போட்டு மூடுறது, சிவலிங்கத்தை போட்டு கட்டி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி வந்து ஆயிரம் சிவன் மேல. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். ஓ, இதுதான் நீங்க தீவிர பக்தன் சொல்றீங்களா? இவன் எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் இவனோட பக்தியை வந்து காமிக்கிறான் அப்படின்னா, இப்ப எப்பவுமே அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ற ஒரு பூசாரி வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு இருக்காப்ல. அப்படி வரும்போது, டேய் நீ எப்பறா இந்த இடத்துக்கு வந்த, உனக்கு எப்பறா அந்த இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. ஏங்க வெட்ட வெளியில வச்சுக்கிட்டு எவன் பார்த்தாலும் தெரிஞ்சிரும். இவன் என்னமோ அதிசயமா வந்து இங்க வந்து பூஜை பண்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. இதுக்கு பேர் வந்து அந்த சிவலிங்கத்தை மறைச்சு வைக்கிறதா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அங்க தூரத்துல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் கூப்பிட்டு என்னடா பண்றீங்க, ஒருத்தன் வந்து இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கான், நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி செக்யூரிட்டி மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு இருக்காப்ல. அவன் இவ்வளவு நாள் இங்க தான் சுத்திட்டு இருந்தான், அதுவே நீங்க கவனிக்கலையா? யாரா நீங்க? அப்புறம் என்ன, நீ எல்லாம் ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவன், நீ எல்லாம் எப்படி வந்து இந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்க, சிவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர, கண்ணீரோட சேர்ந்து ரத்தமும் வர. இப்ப நம்மால் வந்து எவ்வளவு பெரிய பக்தன் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாப்ல. ஓடி போய் தன்னோட கண்ணை வந்து எடுத்து வச்சிடறாப்ல. இன்னொரு கண்ணையும் வருது போது வந்து காலை வந்து முட்டு கொடுத்து இன்னொரு கண்ணையும் எடுத்து அப்படியே வச்சிடறாரு. 2 கண்ணும் போயும் வந்து சிவன் மேல இருக்கிற பக்தியில அந்த வாயிலிங்கத்தை பிடிச்சி கட்டி பிடிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்து அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. சிவனும் பார்வதியும் வந்து காட்சி அளிச்சு, இந்த மாதிரி நான் ஒரு பக்தனை பார்த்ததே கிடையாது, இனிமே நீ என்னுள்ள வந்து ஐக்கியம் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே அவரோட நெஞ்சுக்குள்ள வச்சு ஐக்கியம் பண்ணிக்கிறாரு சிவன். ஏய் இப்ப அவன் பொண்டாடியோட நிலைமை. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வேற என்ன படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. பட்டா.